மித்தல தூங்க வச்சுட்டு ஒரு 3 மணிக்கு மேலே பால்கனியில் க்ளீன் பண்ண போயிட்டேன். பகலில் தாங்க நல்லா வெயில் அடிக்குது. நைட்டு சரியான மழை. மழை தண்ணியெல்லாம் வந்து பாட்டில் விழுந்து மண் ஃபுல்லாக பால்கனி தெரிச்சிருந்துச்சு. அந்த கிளாஸு ஃபுல்லாகவே மண்ணாக தான் இருந்துச்சு. ஒரு 2 நாளாக நினச்சிட்டே இருக்கேன். சரி இன்னைக்கு க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெதர் செக் பண்ண அடுத்த 4 நாளைக்குமே மழை தான். அதனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் விழுகாமல் இருக்கும். க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஜிம்முக்கும் போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்து உட்காந்தா ஒரு 5 மணிக்கு சரியான மழை பிடிச்சிருச்சுங்க. ஒரு 5:30 ஆகும்போது ஹெவி ரெயின் தான். நல்ல வேளை பாட்டில்லாம் எடுத்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சது. நம்மளுக்கு ஜோனு மழை ஜில்லுன்னு காற்றடிச்சா சூடாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும்ல. ராகி பக்கோடா தான் போடணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். சரி இன்றைக்கி அதுவே பண்ணிடலான்ட்டு கடகடன்னு வெங்காயம்லாம் கட் பண்ணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் மாவு ஊறிச்சு அப்படின்னா தான் அந்த ராகி பக்கோடா வந்து சாப்பிட்றக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா முறுன்னு வறுத்து எடுத்தால் தான் அது சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நல்லா சுட சுட காஃபி போட்டு நல்லா சுட சுட ஸ்நாக்ஸும் வச்சு சாப்பிட்டு அந்த வெதருக்கு எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? உங்கள் ஊரில் வெதர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.